ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு குக்கிங் சேனல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஓணம் அப்படிங்கிறதுனால பாப்பா வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா அழகாக பாவாடை சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் எனக்கு கோலம் போட சொன்னாங்க, அவங்களே போய் பூ பறிச்சிட்டு வந்தாங்க. அழகாக கோலத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல், அதாவது இன்றைக்கி லீவுன்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், பாப்பா ஓணம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பூரி சாப்பிட வந்துட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரி எப்படி செய்யணும் பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா, 1/4 கப் ரவை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி, அதாவது தண்ணியை எப்போதுமே தொளிச்சு ஊற்றிக்கோங்க. முதலே தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றினீங்கன்னா மாவில் வந்துட்டு தண்ணி அதிகமாகிருச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அதனால தண்ணி தொளிச்சு உங்களுடைய கட்டிப்பதத்துக்கு தக்கன நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ இது உருளைக்கிழங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் உரிச்சிக்கோங்க. தோல் உரிச்சு அதை வச்சுட்டு 1 வெங்காயம், 2 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியே நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பை நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா கடுகுந்த பருப்பையும் போட்டு அதையும் பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது பொன்னிறமாக வதங்குற நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்தோடனே அந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கடலை மாவை கரைச்சி வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு தயார். இப்போ நீங்க போடுங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூரி பெருசா ஆகும். அப்புறம் வாயில வச்சா குட்டி ஆயிடும். அவ்வளோதான். கேளு, எங்கள் வீட்டில் இந்த பூரி கட்டி வச்சுதாங்க நாங்கள் எப்போதுமே பூரி பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பூரி உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். எனிவேஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.